இந்த படத்தை பார்த்த அப்புறம் ஈவன் நைட்டு தூங்கும்போது கூட லைட் ஆஃப் பண்ணாம தான் தூங்குவீங்க. அந்த அளவுக்கு லைட்டை வச்சு ஒரு ஹாரர் சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு சினிமா ஆஃப் த டேல 2016ல ஹாலிவுட்லேருந்து ஒரு ஹாரர் த்ரில்லராக ரிலீஸ் ஆன லைட்ஸ் அவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ரெபேக்காக்கு சின்ன வயசில் அவங்க வீட்டில் இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணாலே ஒரு மர்மமான உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதோட அதனால சைல்ட்ஹுட் ட்ராமாவையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டடீஸ்க்காக ஹாஸ்டல் போன அப்புறம் அந்த பேய் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது அந்த பேய் அவங்களுக்கு பதிலாக அவங்களோட தம்பியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ ரெபேக்காவோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பேய் யாரு, அந்த பேய்க்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம், அந்த பேய்ட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த லைட்ஸ் அவுட். இதோட ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் டார்க்னஸ்லேயே பயங்கரமா பயமுறுத்திருப்பாங்க. ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்கும் படத்துல. பர்டிகுலரா சடனா லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற சீன்லாம் வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஒரு கிரிப்பியான அட்மாஸ்பியர்ல டார்க் சீனை கிரியேட் பண்ணி த்ரூ அவுட் த ஃபிலிம் டென்ஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாஸ்ட் பேஸ்ட் ஹாரர்னால ஸ்கேரி மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு ஃப்ளாலஸா டிராவல் ஆகிட்டே இருக்கும். 80 மினிட்ஸ் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம்ன்றதுனால டிராக்னஸை ஒரு கடுகளவு கூட ஃபீல் பண்ண மாட்டீங்க. லைட் ஆஃப் பண்ணா பயப்படுற அளவுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்டை செம ஸ்கேரியா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஹாரர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பிரைம் ஓடிடில ரெண்டல் அவைலபிளா இருக்கு. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச சீனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.